நாயகனாகி சிவபெருமான் கடும் கோபத்தோடு இருக்கார். எம்மா உலகத்துல கிடைக்காத பிள்ளை கிடைச்சிடுதுனே, இந்த பகவானே மறந்து போனியதாயி. பிள்ளை பக்கத்துல இருந்தவா இந்த புருஷனை மறந்து போனிய, கை குழந்தை கிடைத்த உடனே கணவனே மறந்து போனியம்மா. ஏதாயி ஏ அம்மா, இப்பந்தான் கடவுள் யாபம் வருதா உனக்கு? இங்க எதுக்கு இப்ப வந்தா? பார்வதி பார்த்தா பகவானே உங்களுக்கு இந்த கோபம் வரலாமா? இந்த கோபம் படக்கு படக்குன்னு என் மகன் ஆலமரத்து மாயாண்டி சொடல 7 நாள் வரைக்கும் உறங்காத பிள்ளை இன்னைக்கு தான் 8ஆம் நாள் கண்ணை மூடி அசந்து உறங்குதான். ஆமா, அசந்து உறங்குதான். அதனால மகனை உறக்காட்டிட்டு நேரம் உங்களை தானே பார்க்க வரேன். வேற எங்க போறேனா? உங்களுக்கு இந்த கோபம் வரலாமா சாமி அப்படின்னு பார்வதி பகவானுடைய கையெட்டி பிடித்தா பாருங்க. அவ்வளவுதான கோபம். ஆனா அப்புறம் தாட்டு போட்டு தஞ்சாவூருமா சும்மா இருக்கேரா என்னங்க அப்படின்னு கைய பிடிச்சிட்டானா அவ்வளவுதான் போச்சு கோபம். அதை போல பகவானுடைய கோபம் அப்படியே தனிஞ்சு போச்சு. உடனே பகவானும் பார்வதியுமாக ஒன்று கூடி அந்த கைலாச வாசலில சாப்பிட்டு இளைப்பாரி தாம்பூலங்கள் தான் தரித்து சப்பரமண்ட கட்டிலில அளவோடு தான மருந்து சோதியை தான் பரத்தி சொக்கட்டங்கள் ஆடுகிறார். தான் பரத்தி கட்டங்கள் ஆடுகிறார். அப்படி பகவானும் பார்வதியும் தான் பரத்தி அவர்கள் சொக்கட்டங்கள் ஆடும்போது தொட்டிலே படுத்த பிள்ளை இந்த ஆலமரத்து சுடலையா அவருக்கு பதிவுறுக்க முடியாமல் சுடல பதறி சத்தம் போடுதார காலையில போனவள மால கருக்கல் வேற காணாமல் கடவுள் பெற்ற திருமகன்தான் இந்த ஆலமரத்து சுடலத்தை பதறி சத்தம் போடுதாரே இந்த மாயாண்டி போட்ட சத்தோ மண்டலமே அலறுதையா சுடலையவர் ஓட்ட சத்தோ சூழ் உலகம் எல்லாம் அலறுதையா. நடுங்குதையா இந்த முண்டசாமி போட்ட சத்தம் அலறுதையா. தாய் பார்வதிக்கு கேட்கலையே இந்த அம்மா எங்க இருக்கா? பகவான் பக்கத்திலே அமர்ந்து சோவிய பரத்தி சொக்கட்டங்கள் ஆடிக்கொண்டிருக்கிறான் பகவானும் பார்வதியும். 8 நாள் பிள்ளை இந்த ஆலமரத்து சொடல எவ்வளவு நேரம் தான் பசி இருப்பாரு? 8 நாள் பிள்ளை ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் பசி தாங்கும். இவ காலையில ஓட்டுட்டு போனவா மாலை கருக்கல் வர மகனை ஏறெடுத்தே பார்க்கல. இந்த ஆலமரத்து சொடல பசி பொறுக்க மாட்டாம பதறி சத்தம் போடுது. இந்த மாயாண்டி போட்ட சத்தம் அங்க பார்வதிக்கு கேட்கா? கேட்கல. யாருக்கு கேட்கு தெரியுமா? பூலோக ராஜ்யத்துல இருக்காள அந்த பிரம்மபீடம் பிறந்தவளா அம்மா உக்கரகண்ட பேச்சி அவ மாயாண்டி போட்ட சத்தம் போட்ட சத்தம் மங்கை பேச்சி அம்மா காதில் கட்டா ஐயோ பாவி தெய்வம் பிள்ளைய தவிக்க விட்டு தாயாரங்கு போனாளோ மகளைய தவிக்க விட்டு மாதா எங்கு போனாளோ பிள்ளை அழுகிறது நாம போய் பார்க்க வேணுமே தாயான
பேச்சி அம்மா உக்ரகண்ட பேச்சி அந்த சத்தங்க குந்திதைய நோக்கி சக்தி பேச்சி அம்மா வாரா வாக்கு வேளையில கைலாக வாசலில வடக்கு கோட்டை வாசலில மாணிக்க தொட்டிலில ஆலமரத்து சுடலையா பசி ஒருக்கம் மாட்டாமல் பதறி சத்தம் போடுதானே கண்டாள வேட்டியம்மா எம்மகரம் மாயாண்டி தொட்டிலில படுத்தையானா தொட்டிலில படுத்தையானா குந்தி வயர் கூட நிரம்பாதடா ஏ மாயாண்டி குடித்தையா தனக்கு வயர் அரம்பாத அம்மா மருதம் குடித்தையா வயறு நிரம்பாத என்பதனை சுடலத்தை தாயான பேட்டி அம்மா மாயாண்டி அழைக்க என்னோடு அருவையான ராஜ்யத்தில் மையானம் போயிடலாம் மகனை மாண்டவனோ என் மகளே மகளே ஆலமரத்து சுடல தொட்டில்ல படுத்தையானவன் தொந்தி வயிறு நிரம்புமா மகனே இல்ல தாயமிர்தம் குடித்தால் தனக்கு வயிறு நிரம்புமா நீ மாதாமிர்தம் குடிக்க பிறந்த பிள்ளையா அப்பா ஏ சுடல உனக்கு பூலோக ராஜ்யத்தில மையான கரையில மாண்ட பணம் இருந்து வேகுதப்பா சுடுகாடு எல்லையில உனக்குனே சுட்ட பணம் இருந்து வேகுது என்னோடு வருவையான ஆலமரத்து சுடல மையானம் போய் மாண்ட வனத்தை வாயார வயிறார புசிக்கலாம் என் மகனேன்னு அழைத்தா பேச்சியம்மா இந்த தாயாருடைய சத்தத்தை கேட்ட தலைமகனாகி ஆலமரத்துமாய் அண்டி பசிவருக்க மாட்டாமல் இருந்த பிள்ளை தாய் வேட்டியம்மானுடைய குரல் கேட்டவுடனே தொட்டில விட்டு துள்ளி சாடினான் மாயாண்டி குழந்தை போல் இருந்தவன் கொடிமரமா வளர்ந்து நின்னான் மதலையா இருந்தவன் மலை போல வடிவம் கொண்டான் 8 நாள் பிள்ளையாக இருந்த ஆலமரத்து சுடல 21 வயது சென்ற இளவட்டமா வடிவம் கொண்டு நிக்க அப்படி மகனாகி ஆலமரத்து சுடலையும் ஐயா நழைச்சிட்டு போனுமே என்று மங்கையான பேட்டியம்மா மகனாகிய மாயாண்டி சுடலை அலங்காரம் செய்தா ஐயா கச்ச நல்ல வரைஞ்சி ஓட்டி சுங்கலி ஒத்தி கச்ச செல்லடா பட்டு கச்ச பவள கச்சை பார்வைக்கேத்த நீல கச்சை ஆடு சுடலைக்கு பார்வைக்கேத்த நீல கச்சை அவடி கருங்கச்சை சுங்கலிட்டு ஆலமரத்து சுடலைக்கு அங்கிகளாங்குல்லாவா அவருக்கு அறையில் ஒரு சொல்லட 7 மணி ஒல்லைய இடையில் ஒரு சல்லடம் ஆனப்பந்தம் ஒரு கையிலே சுடலைக்கு அடுக்கு தடி மறுகை காலப்பந்தம் ஒரு கை அவருக்கு கையருவா மறுகை வீட்டர
அருவா ஒரு கையில அருவா மறுகையிலே வல்லையத்தை கைவிடித்து சுடலத்தை அம்மா முன்னடக்க சுடல தெய்வம் பின்னடக்க வழி நடந்து ராஜிய உத்தரகண்ட மையா சுடலாய் ஐயா மாயாண்டி வரவாதே மையான கரையதீல அவருக்கும் ஆண்டவனோ வேகுதையா சுடலைக்கு சுட்டவனோ உதையா அது யாரு என்று பார்ப்போமா ஆனக்குட்டி ஐயர் மகள் மகா பாப்பா தாயாருக்கும் தலைமக தலைப்புள்ள சூலியவள் மாத்த சூலியவள் இறந்து வாழ்ந்து மடிந்து போனா ஆண்டு நல்ல மடிந்த மறுநாள் வரை வைத்தோமா மலன் கூட்ட தடவடும் அதிகாரிகள் ஒன்று கூடி சுடலைக்கு பாட்டி முழுகாட்டி கட்டணத்தில் பிரேதம் வைத்து மையானோ கொண்டு வந்து கல்லு ஓட்டு நல்ல விரவடிக்கு விறகுக்கு மேல் பிரேதம் வைத்து சூழ நல்ல எருபரத்தி சுத்தி வர மண்போதிந்து ஐயா பரத்தி நல்லோ எருபரத்தி எருபரத்தி அந்த பட்ட மண்ணு மேல் ஓதிந்து எருபரத்தி அது ஒன்பது வாசலிட்டு தூதுவன் வந்து துருத்தி போட்டு ஊதுதான். தாயாருக்கும் தலைமகா தலைப்புள்ள சூலி 7 மாத்த சூலியை கொண்டு வந்து கல்லு ஓட்டு விரவடிக்கு விரவுக்கு மேல பிரேதத்தை வைத்து சூழ எருபரத்தி சுத்தி வர மண்ணை பொதிந்து சந்தன கட்டையில சவம் இருந்து வேவு, பூவரசம் கட்டையில பிணம் இருந்து வேவுது. இந்த ஆலமரத்து சொடலைக்கு சவத்தினுடைய வாட சவ்வாது வாழமா அடிக்கி இந்த பிணவாட இந்த பேச்சி மகன் மாயாண்டிக்கு பிச்சிப்பு வாடையா அடிக்கி நில கொண்டு நிக்க முடியல மாயாண்டிக்கு. எப்பண்டா கோவம்னு நிக்காரு. ஆமா ரெடியா நிக்காரு. அப்பேர் பண்ண ஆலமரத்து மாயாண்டி சுடலைய கண்டா பேச்சி என் மகனே நீ பொறுத்தது போதும்பா, உனக்குன்னு பிணம் இருந்து வேவது போய் வாயார வயிறார அள்ளி சாப்பிடுனா வல்லையத்தை கையில கொடுத்தா வாரார் துள்ளி சாடி வரார் மாயாண்டி. அப்படி மூட்டத்துல பிணம் இருந்து வேகும் போது ஐயா எடக்க சுத்தி வளர்க்கவாரா மகன் சுடலை ஐயா இடது காலம் மண்டி ஓட்டான் வழக்க சுத்தி எடக்க வந்து வலது காலம் மண்டி ஓட்டு வல்லையத்தை கையில் எடுத்து
ஆலமரத்து சுடலை ஐயா அவரும் கூட்டத்தை ஒலைக்காரே முண்டத்தை இழுக்காரே படிக்காடு வேகம் முன்னா சுடலை ஐயா சுடலை ஐயா ஆயாண்டி தலவாட்ட பிடித்து வேகம் முன்னா அவடி தலவாடு வேகம் முன்னா வேகம் முன்னா கால்வாட்ட பிடித்தெழுத்தார் மண்ட ஓட்ட உடைக்காரே மாயாண்டி மாவூழையது போடுதாரே ஈர கொல தாமரக்கா சொடரா அப்போ போடுதாரே பிச்சு பிச்சு திங்கார திங்காரே பேயோடு பேயாக சொடரா பேயாட்டம் ஆடுதாரே அப்படி வாயால அவருக்கு கடித்தோ சொடலைக்கு வயிறுகள் எல்லாம் ஊன்படிய கையால கடித்த பீனோ இந்த சுடலைக்குத்தான் சுடலைக்குத்தான் கடவா எல்லாம் ஊன்படிய ஆனவரத்தும் வாயாண்டி கையாலே கடித்த பீனோ திருமகனில் ஆலமரத்து மாயாண்டி சொடல மையான கரையில் வந்து மாவூழ போடுதார் சொடல முட்டங்கால் எலும்ப முறுக்கா சவைக்காரு கணுக்கால் எலும்ப கரும்பு போல கரும்பு தள்ளுதார் மாயாண்டி என்ன வாயால் கடித்தவனம் சொடலைக்கு வயிறெல்லாம் ஊனா வடியுது ஒரு பக்கம் வடிச்சுட்டா இருக்கு கையால் கடித்தவனம் கடவாயெல்லாம் ஊழ் வடியுது மாயாண்டிக்கு மையான கரையில வந்து ஈரக்கோல தாமரக்கம் அள்ளி 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 சாப்பிடுதார் சொடலை கூட்டமிட்ட பேய்களுக்கு கூடி விருந்தளித்தான் ஆலமரத்து மாயாண்டி என்ன அவன கையெலும்பு கண்டா பேச்சியம்மா என் மகனே எப்பா மையான வந்து வெகு நேரம் ஆச்சப்பா ஆலமரத்து சொடல விடியும் பொழுதா போகுது அதனால விடிய கால பொழுது அருணும் உதயமாவதுக்குள்ள நாம கைலாசம் போகணும் சாமனட்டு சாமம் ஏப்பம் போட்டதெல்லாம் போதும் மகனே உன் தாயான பார்வதியால் தலைமகனை காணும் என்று தேடுவா மகனேன்னா என்ன தாய் ஒரு பிள்ளையை பெற்றாம தரும் போதும் ஐயா பிள்ளைகளை 3 வேளைக்கும் சாப்பாடு கொடுக்கணும் என்ன செய்து ஏது செய்துன்னு பிள்ளைகளை பேணி பாதுகாத்து வளர்க்கணும் இதான் தாய் தகப்பனுடைய கடமை ஆடு மாடு குட்டி ஓடுது நம்மளும் பிள்ளை பெத்தவனு பெத்து இனத்துக்கு ஆடு மாடு வனத்துல மேஞ்சி தொழுவுறவை அடையும் மனுஷங்க நிலைமை எப்படியா பிள்ளைகளை பெற்றோமானால் நல்ல முறையில பிள்ளைகளை பேணி பாதுகாத்து வளர்க்கணும் பெற்றாலே தவிர இந்த மாயாண்டி நிலைமையை கொஞ்சமாவது அறிந்தாளா இல்லையே காலையில ஓட்டுட்டு போனவன் மாலை கருக்கல் வளம் இல்லை யார் எடுத்து பார்க்கலையா அவ எனக்கு தாயா நீதான் எனக்கு தாய் என் பசி அமர்ந்து என்னை மையார அழைத்து வந்து மாண்ட பணத்தை எல்லாம் வாயார வயிறார கொடுத்து என் தாயே பேச்சியம்மா நீதான் எனக்கு தாய் அவ எனக்கு தாய் இல்ல என் மகனே 1000 தான் இருந்தாலும் பெத்த தாய்க்கு ஈடு உலகத்தில் உண்டா இந்த உலகத்திலே வஞ்சகமில்லாத நெஞ்சம்னு சொன்னா பெத்த தாய் தானே இல்லையா அப்பேற்பட்ட தாயின் இப்படி மதிப்பில்லாம பேசலாமா மகனே உன் தாயான பார்வதியானவா ஐயா கைலாச வாசலில அடுப்பு கூட்டி மாதுளம்பு சோறாக்கி மகனத்தாங்கானும் என்று மந்தையெல்லாம் தேடுவாட
ஆலமரத்து சுடலை ஐயா சுடலை ஐயா தேங்காய் நல்ல அடுப்பு கூட்டி தென்னம்பூவ சோறாக்கி மகனத்தான் காணும் என்று தெருவெல்லாம் தேடுவாழ என் மகனே சுடலை ஐயா கைலாகம் போயல்லவோ மறுவள்ளி கிழமையிலே மயானம் வந்திடலாம் கிழமையிலே எல்லு வேண்டியம் அழைக்கும் போது இந்த பேரள வேண்டுடலை ஐயா மறு வெள்ளிக்கிழமை தாயை அழைச்சிட்டு வாராளோ இல்லையோ அதனால இருக்க பணத்தை இப்பவுமே பொட்டணமா கட்டிடணும் இந்த ஆலமரத்து சுடலை மீதமுள்ள பிணத்தை எல்லாம் பொட்டணமா கட்டினான் பொட்டணத்தை தூக்கி தோல்ல மாட்டான் என் தாயார பேட்டியமா அழைத்து வாரா பேரழகன் சுடலைய கைலாசம் மையான களமுடித்து வாராரு சுடலை அப்படி மாணிக்க தொட்டில் அருகாமையில் வந்து தோல்ல ஓடுறத பொட்டணம் மாண்ட பிணம் பொட்டணத்தை தூக்கி தொட்டில தலைமாட்டில் வச்சார் இந்த ஆலமரத்து சுடல மலை போல் இருந்தவர் மறுபடி மதலையாக வடிவம் கொண்டு கொடிமரம் போல் இருந்த சுடலை மறுபடியும் குழந்தையாக வடிவம் கொண்டு ஒன்றும் தெரியாத பிள்ளை போல உடையோன்பட்ட திருமகன் இந்த ஆலமரத்து சுடலை தொட்டில படுத்திருக்காரு கக்கத்துல கையெலும்பு ஐயா வாயில முட்டை எலும்பு முறுக்கா சவச்சிருக்காரு ஒன்றும் தெரியாத பிள்ளை போல சுடலப்படுத்திருக்கும் போது என்ன நடக்கு மறுநாளத்தனம் அருணசந்தி உதயக்கார ஆதித்தன் உதித்த நேரம் இந்த சக்தியான பார்வதிக்கு அப்பந்தான் மகனுடைய யாவமே வருது. முதல் நாள் போட்டுட்டு போனவளுக்கு இந்த பார்வதிக்கு மறுநாள் தான் மாயாண்டி யாவமே வருது. ஆண்டவா பகவான் எப்பெரும்பொருளே, என் மகன் பச்சிடம் பிள்ளை பசு இருக்க மாட்டான், என் மகனுக்கு பாலமிரதத்தை கொடுத்து நான் உடனே வரமுனா. என்னடி பிள்ளை பிள்ளைங்க கொஞ்ச நேரம் ஆளும் பிறகு இறங்கி உறங்கும் செவனேன்னு இருக்கியான். பகவானே என் மகன் பசி இருக்க மாட்டான், பால் அமிர்தத்தை கொடுத்து உடனே வந்துருதான். உடனே பார்வதியாவாரா அப்படி கைலாச வாசலிலே வடக்கு கொட்ட வாசலுக்கு வாராள பார்வதியா அப்படி எட்டனுக்கு அப்பா வரபோது கைலாச வாசலில் சவவாடம் பிணவாடை அங்க தாறுமாறாடி குழந்தா அப்படி ஓடி அவடிதேல் இருந்து கணிந்தொழு கையில சவவாடை அடிப்பதென்ன ஆதிபராசக்திய தொட்டில் நீக்கி பார்க்கும் போது ஆலமரத்து சுடலாய்யா ஐயானம் போயிருக்கா சுடலை மாண்டவன் அருந்திருக்கா சுடுகாடு போய